வாங்க, வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குழுன்னு ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 800 ml பாலை காய்ச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சுருந்து எடுத்துகிட்டு வரேங்க. அதனால் அது மேலே பால் ஆடையாக இருக்குது, அதனால் அதை வடிகட்டிக்கிறேன். வடிகட்டி எடுத்துட்டு இப்போ இதில் நான் 9 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். இது டீஸ்பூனோட அடுத்த அளவுங்க. அரை டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் அது சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மத்து இருக்குது, என்கிட்ட தயிர் கடையிற மத்து இருக்குது, அதை வச்சு நான் கடைஞ்சிக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு தடவை சுற்றிக்கோங்க. இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்வீட் உள்ள பால்கோவா 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சில கடைகளில் ரோஸ் மில்க்லேயும் சரி பாதாம் மில்க்லேயும் இப்படி பால்கோவா சேர்த்து செஞ்சு கொடுக்காங்க. பால்கோவா சேர்த்துட்டு அதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே திரியாக இருக்கும், அதனால் நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு தாங்க எடுத்துருக்கோம், அதனால் இதில் தனியாக ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு ஐஸ் க்யூப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம், பாலே ஆல்ரெடி ஜில்லுன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் பால்கோவா சேர்த்துருக்கிறதுனால இது நார்மலாக உள்ள ரோஸ் மில்க்கை விட டேஸ்டியாகவும் அதே சமயம் நல்லா க்ரீமியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.